श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्नशिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। गायत्री सशिरा स्तुरीयसहिता सन्ध्यामयी त्यागमयीः आख्याता त्रिपुरे त्वमेव महतां शर्मप्रदा कर्मणां। तत्तद्दर्शनमुख्यशक्तिरपि च त्वं ब्रह्मकर्मेश्वरी। कर्तार्हन् पुरुषो हरिश्च सविता புத்த சிவஸ்தம் குரு. குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாசரனால் அருளப்பட்ட உத்தமமான கிரந்தத்தினுடைய 23வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் அவதாரிக்கையில் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சதுஷ்பதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பாதத்தோடு இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம், அதனுடைய சிரோபாகமாக இருக்கக்கூடிய ஓமாபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்மபூர்பவஸ்வரோம் அப்படின்னு இருக்கே, அதனுடைய சிரோபாகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காயத்ரி மகாமந்திரத்தினுடைய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய பரதேவதை ஷட் தரிசனங்களுக்கு அபேதமானது அப்படிங்கிறதையும் சொல்லி, ஷட் தரிசனத்துக்கும் அந்தந்த தேவதைகளுக்கு எது பிரதானமான தேவதையோ அந்த அதிதேவதை அந்தந்த தரிசனத்தில் இருக்கக்கூடிய சர்வ தேவதைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பரபிரம்மஸ்வரூபமானது இருக்கோ அந்த பரபிரம்மஸ்வரூபமே தான் இந்த லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பராபட்டாரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோடசி மந்திரஸ்வரூபம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அன்வயப்படுத்தி காமிக்கிறார். ரொம்ப சாரதமமான ஒரு ஸ்லோகம். பலவிதமான மதங்கள், பலவிதமான தரிசனங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுத்தில் ஆக்கர்ஷணம் இருக்குங்கிறதுனால பலவிதமான தரிசனங்கள். எந்த தரிசனத்தை உபாசனை பண்ணினாலும் பரதேவதையாகவே பாவிக்கிறதுங்கிறது தான் நம்ம மதத்தினுடைய ஒரு பிரசித்தமான ஒரு சித்தாந்தம். அதில் ஹே திரிபுரே அப்படின்னு இந்த இடத்துல சம்போதனமாக கூப்பிட்டு ஆகமங்கள் எல்லாம் எந்த சசிரஸ்துரிய சகிதா சந்தியாமயி காயத்ரி துவமேவ அப்படின்னு முதல்ல அன்வயப்படுத்தி காமிக்கிறார். ந காயத்ரியா பரமோ மந்திர அப்படின்னு சொல்லியிருக்கிற ரீதியில் காயத்ரியை விட ஒரு பரம உத்கிருஷ்டமான மந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதை ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவாட்சரத்தோடையும் பூர்பவஸ்வஹான்னு சொல்லக்கூடிய வியாகிருதி மந்திரங்களோடையும் சேர்த்து 8 அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதத்தோடு இருக்கக்கூடிய பிரசித்தமான காயத்ரி மகாமந்திரம். இதுக்கு மேலே யார் முமுட்சுவாக இருக்கக்கூடியவன் 4வது பாதத்தையும் குருமுகமாக அறிஞ்சுண்டு பரோ ரஜசே சாவதோம்னு இருக்கக்கூடிய மந்திரத்தையும் சேர்த்து சதுஷ்பதா காயத்ரியோட உபாசனை பண்ணுறதுன்னு வழக்கம். 3 விதமான காலங்கள் நம்ம நித்தியபடி சந்தியாவிதியில் நம்மளுடைய வைதீக மதத்தில் பிராதசந்தி, மாத்தியான்னிகம், சாயம் சந்தியாம் அப்படின்னு சொல்லி 3 காலங்களில் சந்தி பண்ணுற வழக்கம். ஆனால் நம்ம திரிபுரா மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் நம்மளுடைய சாக்த மதங்களில் 4 விதமான காலங்களை சந்தியை சொல்லி பிராதசந்தி, மாத்தியான்னிகம், சாயம் சந்தி, துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராத்திரி இருக்கக்கூடிய ஒரு சந்தி இருக்கே, அதையும் சேர்த்து 4 விதமான சந்தியா காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆகமங்கள்லாம்
சிரஸ்துரிய சகிதா, 4 பாதங்களோடு கூடியிருக்கக்கூடிய காயத்ரி மகாமந்திரம் இருக்கே, சந்தியாமயி அப்படிங்கிறார். காயத்ரி துவமேவ, இந்த 4 விதமான பாதங்களோடு கூடியிருக்கக்கூடிய காயத்ரி மகாமந்திரத்தினுடைய ஸ்வரூபம் எதுவோ அதே பரதேவதை தான் நீ அப்படின்னு சொல்லி ஷோடசி மகாமந்திரத்தில் இருக்கக்கூடிய பரதேவதையை இந்த இடத்துல சொல்கிறார். நம்மளுடைய சாக்த விதானத்தில் பிராச்சசந்தியில் பண்ணும் பொழுது திரிபுரா வாகீஸ்வரி அப்படிங்கிற தேவதையும், மாத்தியான்மிக காலத்தில் திரிபுரா காமேஸ்வரி அப்படிங்கிற தேவதையையும், 3ஆவதான சாயம் சந்தி பண்ணும் பொழுது திரிபுரா அமிர்தேஸ்வரி அப்படின்னு 3 விதமான தேவதைகளையும், துரியத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சமஷ்டியாக துரிய வித்யை அப்படிங்கிறதையும் ஸ்மரிக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்குது. ஐம்னு சொல்லக்கூடிய வாக்பவ பீஜத்தோட திரிபுராதேவி வித்மஹே வாகீஸ்வரி ச தீமஹே தன்னோ முக்தி பிரச்சோதயாத் அப்படின்னு பிராதசந்தியிலும், மாத்தியான்மிக காலத்தில் க்ளீம் திரிபுரா தேவி வித்மஹே காமேஸ்வரி ச தீமஹி தன்ன கிளின்னா பிரச்சோதயாதுன்னு மாத்தியான்மிகத்திலையும், சாயம் சந்தியில் பண்ணும்பொழுது சௌஹு திரிபுராதேவி வித்மஹே சக்தீஸ்வரி ச தீமஹி தன்னோ அமிர்தா பிரச்சோதயாது அப்படின்னும், இது 3த்தையும் சேர்த்து வாக்பவேஸ்வரி வித்மஹே காமேஸ்வரி ச தீமஹி தன்ன சக்தி பிரச்சோதயாது அப்படின்னு துரிய வித்யாக மூலமந்திர சகிதமாக பண்ணக்கூடிய ஒரு மந்திரமானது 4 விதமான காலங்களில் நம்ம உபாசிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சந்தியாமயி காயத்ரி துவமேவ அப்படிங்கிறார். மேலே மகதாம் கர்மணாம் ஷர்மப்ரதா தத்தத் தர்சன முக்கிய சக்தி அபிச்ச துவம் பிரம்ம கர்ம ஈஸ்வரி கர்த்தா அர்ஹன் புருஷः ஹரிஷ்ச சவிதா புத்தः சிவः குருஹு துவமேவ அப்படின்னு அன்வயம். இதுக்கு மேலே நம்மளுடைய ஸ்ரௌதஸ்மார்த்த நித்திய நைமித்திக கர்மாதிகள்லாம் நம்ம பண்ணுறோமே, இந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதாந்திகள் எல்லாரும் எந்த ஒரு பரபிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு அதிஷ்டான தேவதை அப்படின்னு பரபிரம்மஸ்வரூபத்தையே தியானிச்சுண்டு பண்ணக்கூடிய இந்த காயத்ரி மகாமந்திரத்தை வச்சுண்டு பண்ணக்கூடிய தேவதை அவளுக்கோ, பூர்வ மீமாம்சைகளாக இருக்கக்கூடியவா கர்மாவையே தன்னுடைய பிரதான தேவதையாக அதிஷ்டான தேவதையாக தியானிச்சுன்னு பண்ணுறா. நம்ம சாக்தர்களாக இருக்கக்கூடியவாலாம் பராசக்தியை பிரதான தேவதையாக தியானித்து, அதே பரபிரம்மஸ்வரூபம் ஒன்று தான், அதுக்கு ஒவ்வொருத்தர் உபாசனை பண்ணும் பொழுது ஒவ்வொரு தரிசனத்தில் ஒவ்வொரு தேவதாம்சமாக பார்க்குறா. அப்படி தார்க்கிகர்கள் பார்க்கும்போது கர்த்தாவையே பிரதான தேவதையாக பார்க்குறா. சார்வாக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தேகாத்ம புத்தியோட அருகன் அப்படிங்கிறத பிரதான தேவதையாக பார்க்குறா. சாங்கியர்கள் புருஷனையே பிரதான தேவதையாக பார்க்குறா. வைஷ்ணவர்கள் விஷ்ணுவையே பிரதான தேவதையாக அதிஷ்டான தேவதையாக பார்க்குறா. சௌரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூரியனையே பிரதான தேவதையாக உபாசிக்கிறா. பௌத்தன் மதம் அப்படின்னாக்கா அவள் புத்தரையே பிரதானமாக அதிஷ்டான தேவதையாக பார்க்குறா. சைவர்கள் சிவனையே பிரதான தேவதையாக பார்க்குறா. இப்படி எல்லா தரிசனத்துக்கும் முக்கியமானது அவாவா தன்னுடைய குருஸ்வரூபமாகவும் அதிஷ்டான தேவதையாக பார்க்குறா. அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபமோ அதே ஸ்வரூபந்தான் இந்த ஷோடசி மகாமந்திரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அன்வயப்படுத்தி சொல்லியிருக்கார். மேலே சிராஸ்துரிய சகிதா அப்படிங்கிற பதத்தினால இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஷோடசி மகாமந்திரத்தை 6 பாகங்களாக பிரிப்பா. இந்த 6 பாகங்களை எப்படி பிரிப்பா அப்படின்னாக்க, பஞ்ச பிரணவங்களை முதல் பாகமாகவும், பிரணவம் ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய சாக்த பிரணவம், ஸ்ரீம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யினுடைய சாரதமமான அக்ஷரம் இருக்கே, இது 3த்தையும் சேர்த்து 2வது பாகமாகவும், பஞ்சதிசி மந்திரத்தினுடைய முதல் கூட்டம் வாக்பவ கூட்டம், 2வது கூட்டமாக இருக்கக்கூடிய
காமராஜ கூட்டம், 3வது கூட்டமாக இருக்கக்கூடிய சக்தி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3த்தையும் 3 தனித்தனி பாகமாகவும், இதுக்கப்புறம் இந்த பஞ்ச பிரணவங்கள் முதல்ல சொன்னோமே அது அப்படியே விலோமமாக பின்னாடி வரக்கூடியதை இன்னொரு பாகமாகவும் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா 6 பாகங்கள் ஏற்படுறது. இந்த 6 பாகங்களை வைதீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஓம் பூர்பவஸ்வாகான்னு சொல்லக்கூடிய பிரணவத்தையும் வியாகிருதியையும் சேர்த்து முதல் பாகத்தோடையும் 3 பாதங்களோடு இருக்கக்கூடிய காயத்ரி சதுஷ்பதா காயத்ரின்னு எடுத்துட்டோம்னா 4 பாதங்களையும், பின்னாடி வரக்கூடிய சிரோபாகம்னு சொல்லக்கூடிய ஓம் ஆபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்பவஸ்வரோம்னு சொல்லக்கூடியதை சிரோபாகத்தை ஒரு பாகமாகவும் பிரித்தோம் அப்படின்னா இதுவும் 6 பாகங்களாக இருக்குது. ஆக தேவதாம்சமாக பார்க்கும் பொழுது மந்திரத்தில் இந்த வைதீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், வியாகிருதி, துரிய 4 பாதம், சிரஸ் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த மந்திரமானது ஷோடசி மகாமந்திரத்தினுடைய 6 பாகங்களுக்கு பேதமற்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுறார். இது ரொம்ப சாரதமமான ரகசியமான அர்த்தங்கள். இது அந்த விஷயத்தை இந்த இடத்துல கூடமாக இந்த இடத்துல காமிச்சிருக்கார். ஆக காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பிரணவம், வியாகிருதி, காயத்ரியினுடைய 3 பாதங்கள், சதுஷ்பதா காயத்ரியினுடைய கடைசி பாதமாக இருக்கக்கூடியது சிரோபாகமாக இருக்கக்கூடிய ஓம் ஆபோ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம்னு இருக்கக்கூடியதாக சேர்த்தோம் அப்படின்னாக்க 6 பாகங்களாக இருக்கக்கூடிய இந்த வைதீக மதம் எந்த தரிசனத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த தேவதைக்கு எதுக்கு அதிஷ்டான தேவதையோ அந்த தேவதையை தவிர பேதமில்லாத தேவதை ஷோடசி மகாமந்திரத்தில் இருக்கக்கூடிய 6 பாகங்களோடு இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துக்கும் இதுவும் ஒரே தேவதை தான், ஒரே பரமாத்ம ஸ்வரூபத்தை தான் இந்த மந்திரமும் சொல்கிறது அப்படிங்கிறத சித்தாந்தமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரதமமான ஒரு விஷயம். காயத்ரி ஷசிரஸ்துரிய சகிதா சந்தியாமயி தியாகமேஹி ஆக்கியாதா திரிபுரே துமேவ மகதாம் சர்மப்பிரதா கர்மணாம் தத்தத் தர்சன முக்கிய சக்திரபிச்ச தொம் பிரம்ம கர்மேஸ்வரி கர்த்தார்ஹன் புருஷோ ஹரிஷ்ட சவிதா புத்தஹ சிவஸ்துவம் குருஹு. இப்படியாக சர்வ மதத்திலையும் குருக்கு பிராதானியம். அப்படிப்பட்ட குருவாகவும் நீயே இருக்கிறாய், குருமண்டல ரூபிணியாகவே இருக்கக்கூடிய ஷோடசி மகாமந்திர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் இதில் அழகு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த பாகமானது இந்த பஞ்ச கோஷங்களுக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரதேவதை அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.